அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபுல் செட் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். ஒரு சொல்யூஷன் புக்லெட் 3000 MCQ சொல்யூஷன் புக்லெட் போட்டிருக்கோம். வர ஃப்ரைடே அதை எல்லாருக்கும் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கி படிக்கலாம். ரெகுலராக யூடியூப் வீடியோஸ் வந்து யூஜிடிஆர்பிக்கு கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு டாபிக் வைஸ் தனித்தனியாக கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி பிஜிடிஆர்பிக்கு போட்ட ரியல், காம்ப்ளெக்ஸு, ஓஆர் இந்த வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. எல்லாமே அப்படியே வருது. ஸோ அது வேணுன்றவங்க லிங்க் நான் ஃப்ரீயாகவே சென்ட் பண்ணிடுறேன். வேணுன்றவங்க 7358591547 வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் சென்டு யூஜிடிஆர்பி வீடியோஸ்ன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக எதெல்லாம் அவைலபிளோ இப்போதைக்கு ரெடியாக இருக்கோ அதெல்லாம் அனுப்பி வைக்கிறேன். ஏன்னா அதை பார்த்து முடிக்கவே உங்களுக்கு நிறைய டைம் தேவைப்படும். தனியாக ஒரு நோட் போட்டு எழுதிட்டே வந்தீங்கன்னா பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பெரிய சப்போர்ட்டாக இருக்கும், சப்ஜெக்ட் நல்லா புரியும். ஓகே, இப்போ யூஜிடிஆர்பி யூஸ் ஆகக்கூடிய காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் சாப்டர்லேருந்து ஒரு முக்கியமான கொஷின் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எளிமையான வினாக்கள் ஒன்று எளிமையான வினாக்கள் நினச்சிட்டு நம்ம போகக்கூடாது. அதை கேட்குற விதத்தில் கேட்டால் டச்சே பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிட முடியும். ஸோ நம்ம எவ்வளோவுக்கு எவ்வளோ எளிமையான விஷயம் இருக்கோ அதை நல்லா டெப்த்தாக நல்லா பார்த்துக்கணும். அப்போ தான் அந்த பார்ட்டில் மார்க் மிஸ் ஆகாது. ஸோ தெளிவாக பார்த்துக்குங்க, பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரெசிடியூ அட் z = 2 ரெசிடியூ கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. அட் z = 2க்கு ஆஃப் z + 1 / z² - 2z இஸ் டேஷ். இந்த ஃபங்க்ஷனுக்கு ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். எந்த பாயிண்டில்? z = 2ல். முதல்ல z = 2 வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு போலான்னு பார்க்கணும். போலாக இருக்கணும், அப்போ தான் ரெசிடியூ நம்ம கண்டுபிடிக்க முடியும். சிம்பிள் போலான்னு பார்க்கணும், போல் ஆஃப் ஆர்டர் என்னன்னு பார்க்கணும். ஸோ நீங்கள் போல்ஸ் கண்டுபிடிச்சா மட்டும் போதாது, அந்த போல் எந்த வகையான போல் அப்படின்றதும் கண்டுபிடிக்கணும். சரிங்க சார், இப்போ இது போலா? முதல்ல ஃபங்க்ஷன் எடுங்க. f of z = z + 1 / z² - 2z. ரைட். இப்போ இந்த ஃபங்க்ஷனுடைய போல்ஸ் வேணும்னா டினாமினேட்டர் = 0 போடலாம். இதையே நான் கொஞ்சம் மாற்றி எழுதுகிறேன் பாருங்கள். f of z = z + 1 இந்த டினாமினேட்டர்லேருந்து காமனாக ஒரு z வெளியே எடுக்கலாம் இல்லையா? எடுத்துட்டா வெறும் z - 2 இருக்கும் உள்ள. z இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து காமனாக வெளியே எடுத்திருக்கேன். ஓகே, இப்படியும் எழுதிக்கலாம் இல்லையா? f of z எஸ் எழுதிக்கலாம். இப்போது இதில் டினாமினேட்டர் = 0 போட்டிங்கன்னா டு ஃபைண்ட் போல்ஸ் புட் டினாமினேட்டர் = 0, புட் z into z - 2, அந்த டினாமினேட்டர்ன்றது இதுதானே = 0. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா z = 0 1, z = 2 + 2 1. ஸோ இது ரெண்டும் நமக்கு போல்ஸாக வந்து நிற்குது. ரைட். சரி, இப்போ என்ன கேள்வின்னா 0க்கு கேட்டிருக்காங்களா 2க்கு கேட்டிருக்காங்களா? போல்ஸ் தான் கன்ஃபார்ம் ஆகி போச்சு. பாருங்கள், z = 2ன்றது போல் தான். ரெசிடியூ கண்டுபிடிக்கணும் z = 2க்கு. ஓகே, போல் சிம்பிள் போலா, போல் ஆஃப் ஆர்டர் எம்மா? பாருங்கள், இந்த ஃபேக்டர் இருக்கு இல்லையா, இதோடைய பவர் பாருங்கள் 1. ஸோ இந்த போல் அக்கர் ஆகிற ஃபேக்டர் தான், அதோடைய ஆர்டர் பாருங்கள் 1. அப்போ சிம்பிள் போல் ஆஃப் ஆர்டர் 1ன்னு சிம்பிள் போல் சொல்லிடலாம். ரைட். அப்போ சிம்பிள் போல் தான். சிம்பிள் போல்னு தெரிஞ்சு போச்சு, சிம்பிள் போல்னு தெரிஞ்சு போச்சு. ரொம்ப ஈஸி. அப்போ ரெசிடியூ கண்டுபிடிக்கிறது ஈஸி, ஃபார்முலா இருக்குது இல்லையா? பாருங்கள், ரெசிடியூ ஆஃப் சிம்பிள் போலுக்கு ரெசிடியூ ஆஃப் f of z at a, residue of f of z at pole a is equal to limit z tends to a, z minus a into f of z. சிம்பிள் a வந்து போலுங்க, a வந்து f of z ஓட போல் ஆஃப் ஆர்டர் 1, சிம்பிள் போல். இதுதான் ஃபார்முலா. சிம்பிள் போலாக இருந்தால் ரெசிடியூ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இப்போ இங்கே என்ன சொல்லுங்கள்? ரெசிடியூ ஆஃப் f of z equal to f of z a equal to a வந்து 2, just 2, a இடத்துல 2 போட்டுடுறேன், அவ்வளோதான். ஓகே, லிமிட் ஏங்கிறது இங்கே போல். ஸோ இந்த ஃபார்முலா இப்போ ரெசிடியூ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா சிம்பிள் போலாக இருந்தால் அப்போ z goes to ஏன்னா 2ங்க. அப்போ z minus ஏன்னா 2ங்க. ஜஸ்ட் ஏவுக்கு 2 ரீப்ளேஸ் பண்ணுறேன், வேறு ஒன்றும் பண்ணல. இன்ட்டு f of z நான் இதை போடுறேன், ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா டினாமினேட்டர், அதை போடுறேன். அப்போ z + 1 / z into z minus 2. ஏன் அதை போட்டேன்னா இந்த பாருங்கள், இந்த டேர்ம் சேமாக வரும், கட் பண்ணிக்கலாம். அப்போது கட் பண்ணது போக மிச்சம் இருக்கிறது எழுதுகிறேன். லிமிட்
z goes to 2, இது கட் ஆகிடுச்சு. அப்போ வெறும் நியூமரேட்டரில் z + 1 டிவைடட் பை டினாமினேட்டரில் z இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அப்படியே லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். z-க்கு 2 கொடுத்துட்டோம் அப்படின்னா 2 + 1 டிவைடட் பை 2. அப்போது 2 + 1 3/2. அப்போ நமக்கு வந்து ரெசிடியூ ஆஃப் f of z at 2 என்னென்னா 3/2 வருது. அவங்க என்ன கேட்டாங்க கேள்வியில்? ரெசிடியூ at z = 2, ரெசிடியூ ஆஃப் f of z at z = 2 தான் கேட்டாங்க. அப்போ ஆப்ஷன் பி. ரைட் சார். இப்போ சிம்பிள் போலுக்கு எதுவுமே சொல்லிடுறீங்க. அப்போனா போல் ஆஃப் ஆர்டர் m வந்தால், இப்போ சிம்பிள் போலுக்கே பாருங்களேன் என்னென்னலாம் பிரச்சனை வருது பாருங்கள். நீங்கள் எல்லாமே நல்லா தெரிஞ்சுட்டு போகணும். எல்லா கான்செப்ட்டும் ஊறி போயிருக்கணும். கணித ஏரியா எல்லாத்தையும் ஒரு அடி அடிச்சிருக்கணும். இல்லைன்னா போட்டியில் ஜெயிக்க முடியாது. சும்மா நானும் போனேன்னு போயிட்டு வரலாம். போட்டியில் ஜெயிக்கணுன்னா எல்லா ஏரியாவும் ஒரு டச் பண்ணியிருக்கணும். நம்ம எளிமையானது கேட்டு லாக் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு பண்ணிடலாம். இப்போ இங்கே பாருங்களேன். f of z ஃபார் f of z = e⁻z divided by z square into z square plus 9. The residue at z = 3i is dash. 3i வந்து முதல்ல இதுக்கு போகலான்னு பார்க்கணும் இல்லையா? சரிங்க. இப்போ நான் என்ன செய்கிறேன், சேம் இப்போ பண்ண மாதிரியே இதை எழுதிக்கிறேன். f of z = e⁻z divided by z square. இந்த z square plus 9 இருக்கு இல்லையா? இதை நான் என்ன பண்ணுறேன், இந்த டினாமினேட்டரில் z square plus 9 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து z square = -9 எடுத்து அப்போ z = √-9 போட்டு அப்போ z = i √9. ஏன்னா ரூட்குள்ளே மைனஸ் வந்து i இல்லையா? இப்போ z = +or-3i. 9க்கு ரூட் எடுத்தால் 3i அப்படியே போட்டுக்கலாம். அப்போது இதோடைய ரூட்ஸ் 2 வருது. இதை நான் எடுத்துகிட்டு வந்து ஃபேக்டர்ஸாக எப்படி எழுதலான்னா z + 3i 1 இன்ட்டு z - 3i 1ன்னு இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஏன் பாருங்கள், கொடுத்துருக்குற இந்த இதை மட்டும் ஃபேக்டராக பிரிச்சுருக்கேன். இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ரைட், ஃபேக்டரைஸ் பண்ண தெரியும் இல்லையா நமக்கு? இதை நான் எதுவும் கை வைக்கலை. இப்போ பிரித்த உடனே எனக்கு தேவையான பாயிண்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கு பாருங்கள். பிரித்து பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு. சரிங்க. இப்போ போல் கண்டுபிடிக்க நம்ம டினாமினேட்டர் = 0 போடுவோம். போட்டோம்னா நமக்கு கண்டிப்பாக இந்த டேர்ம் = 0 வரும்போது 3i வந்துருமே. போல் தான், டவுட்டே இல்லை, கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு. டினாமினேட்டர் = 0 போடும்போது z = 0 ஒரு போல், z = -3i ஒரு போல், z = 3i ஒரு போல், மொத்தம் 3 கிடைக்குதுங்க. 0 வந்து போல் ஆஃப் ஆர்டர் 2, இது போல் ஆஃப் ஆர்டர் 1, இது போல் ஆஃப் ஆர்டர் 1. ரைட். ஸோ அப்போ பிரச்சனையே இல்லை. நம்ம என்ன பண்ணிடலாம், 3i போல் தான், நம்ம டைரெக்டாக ரெசிடியூ கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவுக்கு போயிடலாம் சிம்பிள் போலுக்கு. ஓகே, அப்போது z = 3i இஸ் ஏ சிம்பிள் போல். சிம்பிள் போல். ஓகே, அப்போ சிம்பிள் போல் ஆஃப் f of z. ரைட். இப்போ நான் ரெசிடியூ கண்டுபிடிக்கிறேன். ரெசிடியூ ஆஃப் f of z at a equal to limit z goes to a z minus a into f of z. நீங்கள் எந்த நோட்டேஷனாக போட்டுங்க, மீனிங் தெரிஞ்சு போடுங்கன்றேன். என்னங்க போல், f of z போல் ஆஃப் ஆர்டர் 1, சிம்பிள் போல். ஓகே, லிமிட். இப்போ இதில் a வேல்யூ 3i போட்டுடலாம், அவ்வளோதான். ரெசிடியூ ஆஃப் f of z 3i at 3i equal to limit z goes to 3i. a இருக்கிற இடத்துல 3i போடுறேன். z minus 3i into f of z, இது ஃபுல்லாக அப்படியே எழுதிக்கிறேன். e⁻z divided by z square into z plus 3i into z minus 3i. ஓகே, இப்போது இந்த டேர்ம் கட் பண்ணிடலாம் பாருங்கள் இல்லையா? கண்டிப்பாக கட் பண்ணிடலாம். அப்போது மிச்சம் லிமிட் z goes to 3i e⁻z divided by கட் பண்ணது போக மிச்சம் இருக்கிறது z square z plus 3i. இப்போ லிமிட் 3i, நம்ம z-க்கு 3i கொடுத்துடலாம் உள்ள. அப்போது e⁻z-க்கு 3i கொடுக்குறோம். z tends to 3i இல்லையா? அப்போ e⁻3i divided by 3i whole square. இங்கே 3i plus 3i
அப்போ 6i இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். இங்கே ஸ்கொயர் பண்ணிடலாம். அப்போ e பவர் 3i டிவைடட் பை 3 ஸ்கொயர் 9 i ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு 6i. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா e பவர் 3i அப்படியே இருக்கட்டும் டிவைடட் பை இது வந்து 54 9 இன்ட்டு 6 54 மைனஸ் 54 மைனஸ் இருக்கு இல்லையா மைனஸ் 54i. ஓகே, இன்னும் i நமக்கு இருக்குது டினாமினேட்டரில். ஓகே, இப்போது e பவர் 3i இருக்கு இல்லையா e பவர் i தீட்டா எப்படி எடுத்துலாம் e பவர் i தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் i சைன் தீட்டான்னு எழுதலாம் இல்லையா. இங்கே i அப்படி இருக்குது, தீட்டா வந்து 3, அப்போ e பவர் i 3 எப்படி எழுதலாம் காஸ் 3 ப்ளஸ் i சைன் 3 இப்படி எழுதிக்கலாம். இப்போ நியூமரேட்டர் இப்படி எழுதிடுங்க காஸ் 3 ப்ளஸ் i சைன் 3 டிவைடட் பை மைனஸ் 54i. இதுதான் ஆன்சராக வருது. ரெசிடியூ ஆஃப் f of z at 3i. ரைட், மைனஸை மேலே கூட போட்டுக்கலாம். ஸோ நமக்கு எது ஷூட் ஆகுதோ அதை பார்த்துக்கலாம். ரைட், இப்போது 1/i ஈக்குவல் டு 1/i இன்ட்டு i டிவைடட் பை ஐயாலே நான் என்ன பண்ணுறேன் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன பண்ணலாம் 1 இன்ட்டு i ஸ்கொயர் வந்து மைனஸ் 1. ஸோ நம்ம என்ன செய்யலாம், இதுக்கு i ஸ்கொயர் வரும், இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்கலாம் மைனஸ் 1. இந்த மாதிரி வடிவங்கள் மாற்றி மாற்றி தேவைப்படுறதுனால யூஸ் பண்ணி நம்ம ஆப்ஷன்ஸில் பார்க்கலாம். எந்த மாதிரி வேணாலும் அவங்க கேட்பாங்க. ஸோ இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஆன்சர் நம்ம பார்க்கலாம். ரைட், இந்த மைனஸை மேலே போட்டு கூட நம்ம என்ன செய்யலாம்னா தேவையான வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வர வைக்க முடியும். ஸோ ரெசிடியூ ஆஃப் f of z ஒரு ஐயை ரிமூவ் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். 3i இஸ் ஈக்குவல் டு காஸ் 3 ப்ளஸ் i சைன் 3. இந்த மைனஸ் மேலே போட்டுடுறேன் டிவைடட் பை 54i. டினாமினேட்டரில் இந்த மைனஸ் மேலே போட்டுக்கலாம். இப்போ மைனஸ் 1ன்றது i ஸ்கொயர் இல்லையா, அப்போ i ஸ்கொயர் நியூமரேட்டரில் போட்டு காஸ் 3 ப்ளஸ் i சைன் 3 டிவைடட் பை 54i. இந்த மைனஸ் தான் i ஸ்கொயர் போட்டேனே. இப்போ நான் என்ன செய்கிறேன், ஒரு ஐயை கட் பண்ணிடுறேன். அப்போ பவருக்கு வந்து ஒரு ஐயை கொண்டு போயிடுறேன் மேலே. அப்போது i காஸ் 3 ப்ளஸ் i சைன் 3 டிவைடட் பை 54. இதில் எந்த வடிவம் வேணாலும் வரட்டும், எது வருதோ பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. 4 ஆப்ஷன் போய் இப்போ பார்க்க போகிறோம். எங்கே வேணாலும் அவங்க நிறுத்துவாங்க, அது ஏற்ற மாதிரி நம்ம சரி பண்ணிவிட்டு போய் ஆப்ஷன்ஸை பார்க்கணும். சரி, இப்போ இங்கே வாங்க. காஸ் 3 ப்ளஸ் i சைன் 3 முதல்ல எங்கே இருக்குது, டினாமினேட்டரில் 54 எங்கே இருக்குது, காஸ் 3 ப்ளஸ் i சைன் 3 எங்கே இருக்குது, 54 டினாமினேட்டரில் இருக்குது. இங்கே i இருக்குது, மேலே i இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜ் இருக்குது, ஆப்ஷன் பி. இப்போவும் சொல்கிறேன், நாம் ரெசிடியூ கண்டுபிடிக்கிறோம் f of zக்கு. அதோட போல்ஸ் தெரிஞ்சால் தான் ரெசிடியூவை கண்டுபிடிக்க முடியும். ரெசிடியூ அட் போல், அட் சிம்பிள் போலாக போல் ஆஃப் ஆர்டர் எம்மா, அதை பார்த்து பண்ணணும், கேர்ஃபுல்லாக செய்யணும். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இதில் கேள்வி f of z கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ரெசிடியூ ஆஃப் f of z at z ஈக்குவல் 0ன்றாங்க. முதல்ல z ஈக்குவல் 0ங்கிறது போலான்னு பாருங்கள். போலாக இருந்தால் அப்போ சிம்பிள் போல் ஆஃப் ஆர்டர் எம்மான்னு பாருங்கள். போல் ஆஃப் ஆர்டர் எம்மா இருந்தால் வேறு ஃபார்முலா, ரெசிடியூ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வேறு. அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, இப்போது f of zன்னு f of z ஈக்குவல் டு z ஸ்கொயர் ப்ளஸ் 4z ப்ளஸ் 5 டிவைடட் பை இந்த டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, அதை நான் என்ன செய்கிறேன், ஒரு z காமன் நோட் பண்ணிடுறேன் வெளியே. அப்போ இன்னொரு z ப்ளஸ் 1 மட்டும் இருக்கும் டினாமினேட்டரில், இப்படி இருக்கும் இல்லையா. இப்போ டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 போட்டோம்னா இப்போ z ஈக்குவல் டு 0 1 மைனஸ் 1 1 ஆர் போல்ஸ் ஆஃப் f of z, ரைட். ஆமாம், இது ரெண்டுமே சிம்பிள் போல்ஸ் தான், டவுட்டே இல்லை. இப்போ அவங்க z ஈக்குவல் 0க்கு தான் கேட்குறாங்க. இப்போ z ஈக்குவல் டு 0 இஸ் ஏ சிம்பிள் போல்.
சிம்பிள் போலாக இருந்தால் ஃபார்முலா நமக்கு ஈஸியாக தெரியும். சிம்பிள் போல் தான் அவங்க கேட்டிருக்காங்க. போல் ஆஃப் ஆர்டர் எம்மும் கேட்பாங்க. போல் ஆஃப் சிம்பிள் போல் ஆஃப் எஃப் ஆஃப் இசட். சரி, இப்போ ரெசிடியூ சொல்லிடலாம். இப்போ ஈஸியாக ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் ஏ ஃபார்முலா எழுதிடுறேன். லிமிட் z goes to a z minus a into f of z. இதான் ஃபார்முலா சிம்பிள் போலாக இருந்தால். லிமிட் z goes to இங்கே ஏன்றது என்ன, ஜஸ்ட் ஏ வேல்யூ போடுறேன். எஃப் ஆஃப் இசட்ன்றது என்ன, இந்த எஃப் ஆஃப் இசட் தான். இதான் ஏ வந்து 0. அப்போ z goes to 0, z minus 0, எஃப் ஆஃப் இசட் என்ன, இதுதான். இந்த ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன்ல டெனோமேட்டர், அதை போடுங்க. அது போட்டால் தான் ஈஸியாக இருக்கும். டேர்ம் என்ன கட் ஆகுதுன்னா ஆயிடலாம். இப்போ z ஸ்கொயர் ப்ளஸ் 4z ப்ளஸ் 5 டிவைடட் பை z இன்ட்டு z ப்ளஸ் 1. இப்போ z மைனஸ் 0 இங்கே z தான், இதுவும் இந்த z கட் பண்ணிக்கலாம். அப்போ கட் பண்ணது போக மிச்சம் லிமிட் z கோஸ் டு 0, z ஸ்கொயர் ப்ளஸ் 4z ப்ளஸ் 5 டிவைடட் பை z ப்ளஸ் 1 இதான் இருக்குது. இப்போ z-க்கு 0 கொடுத்தோன்னா இந்த டேர்ம்லாம் அவுட்டு, வெறும் 5 இருக்குது. டினாமினேட்டரில் 0 ப்ளஸ் 1 வந்து 1 இருக்குது. அப்போது 0 0 5. ஸோ 5 by 1, 0 ப்ளஸ் 1 1, அப்போ 5. அப்போது ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் 0 என்னன்னா 5 இல்லையா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா z ஈக்குவல் டு 0ல் ரெசிடியூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எஃப் ஆஃப் இசட்டுக்கு 5, ஆப்ஷன் பி. ரைட். இன்னும் உங்களை கேள்வி கேட்டால் பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு லாக் பண்ண முடியும். அந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போது எஃப் ஆஃப் இசட் இப்படி கொடுத்துட்றாங்க. போன ஃபங்க்ஷனே தான் பாருங்கள். தென் இந்த வேல்யூ ஆஃப் இன்டர்வல் வேல்யூ கேட்டாங்க. என்னென்னா இந்த க்ளோஸ்டு கான்டூரில் இந்த இன்டகிரேஷன் நடக்குது. ஓகே, இவ்வளோ தான் விஷயம். இப்போது இதுக்கு நம்ம என்ன செய்யலாம், காட்சி ரெசிடியூ தியரம்னு ஒன்று இருக்குது இல்லையா? காட்சி ரெசிடியூ தியரம் தான் சொல்லுது integral over c close to contour c f of z dz is equal to 2 pi I series I equal to 1 to k residue of f of z at zk. இதான் அந்த காட்சி ரெசிடியூ தியரம். அதாவது இந்த ஒரு z1 z2 z3 ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எஃப் ஆஃப் இசட்டோட ஃபோல்ஸு. ஒவ்வொரு போலுக்கும் ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். எத்தனை போல் இருக்கோ அத்தனைக்கும் ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். மொத்த ரெசிடியூ ஆன்சரையும் ஆட் பண்ணணும். அதை 2π மல்டிப்ளை பண்ணணும். இதெல்லாம் எப்போ நடக்கணும்னா இந்த எஃப் ஆஃப் இசட் அனாலிட்டிக்காக இருக்கணும். எங்கே அனாலிட்டிக்காக இருக்கணும், இந்த ஒவ்வொரு இசட்கே இருக்கு இல்லையா, அதனுடைய டெலிட்டட் நெய்பர்ஹுட் இருக்கு பாருங்கள். இது முதல்ல இது வந்து இது போலு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஒவ்வொரு போலும் லைஸ் இன்சைட் சியாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். லைஸ் இன்சைட் சியாக இருக்கணும். பட் இந்த கர்வ் மேலே லை ஆகிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான கண்டிஷன். இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலேயே வந்துடக்கூடாது இந்த இசட்கே ஒன்றும். ஸோ எஃப் ஆஃப் இசட் வந்து அனாலிட்டிக்காக இருக்கணும். எங்கே, இந்த ஹோல் சீலையும் எக்ஸப்ட் இந்த இசட் கேஸில் மட்டும் அனாலிட்டிக்காக இருக்காது. சரி, இந்த இசட் கேஸ் லைஸ் இன்சைட் சியாக தான் இருக்கணும். இப்போ இந்த க்ளோஸ்டு கான்டூரில் இந்த இன்டகிரேஷன் நடத்தினா இதான் ஆன்சர். சரிங்களா? உங்களுக்கு தெளிவாக ரெசிடியூ தியரம் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன், பக்காவாக போட்டிருக்கேன். ஸோ இந்த இசட் கேஸ்லாம் வந்து எஃப் ஆஃப் இசட்டோட போல்ஸு, அது ரொம்ப முக்கியம். போல்ஸாக இருக்கணும். அதுக்கெல்லாம் ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். அந்த ரெசிடியூ எல்லாத்தையும் சம் பண்ணணும். 2π மல்டிப்ளை பண்ணணும். இப்படிலாம் பண்ணால் இன்டர்வல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டிஇசட்டோட ஆன்சர் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போது இந்த எஃப் ஆஃப் இசட் வந்து அனாலிட்டிக்காக இது வந்து இந்த 2 பாயிண்ட்ஸ் தவிர்த்து, எந்த 2 பாயிண்ட்ஸ், டினாமினேட்டர் இசட் ஈக்குவல் டு 0. இப்போ தான் இந்த ஃபங்க்ஷனே தான் இது. இங்கே 2 பாயிண்டில் மட்டும்தான் அது வந்து என்னது, நாட் அனாலிட்டிக். மற்ற எல்லா இடத்துலையும் அது அனாலிட்டிக். அப்போ பிரச்சனையே இல்லை. சரி, இப்போ ஷூட் ஆகுது, எல்லாமே ஷூட் ஆகுது. இந்த க்ளோஸ்டு கான்டூர் சி இந்த இதில் தான் நடக்குது. சரி, இந்த சி கர்வ் மேலே எதனா இந்த பாயிண்ட்ஸ் லையாதான். முதல்ல நான் போல்ஸ் எழுதிடுறேன். கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனுக்கு
f of z equal to z square plus 4z plus 5 divided by நம்ம பரபரன்னு போட்டு போயிடக்கூடாது, ஒரு சின்ன ட்விஸ்ட்டு வச்சுருவாங்க, நம்ம தெரியாமல் போய் தப்பாக போட்டு போயிடுவோம். சரி, இது என்ன பண்ணலாம், இதோட போல்ஸ் என்ன இப்போ தான் சொன்னேன், டினாமினேட்டர் ஈக்குவல் 0 பண்ணோம்னா z ஈக்குவல் டு 0 அண்ட் -1 ஆர் poles of f of z, right? Singularities, isolated singularities இருந்தால் isolated singularities நம்ம இந்த ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியை போல் நின்றுடுறோம். சொல்கிறது புரியுதுங்களா? இப்போது சரிங்க சார், இப்போ டினாமினேட்டர் ஈக்குவல் 0 பண்ணி போல்ஸ் எடுத்துட்டீங்க. இந்த போல்ஸு நல்லா கவனிங்க. இதில் எது லைஸ் இன்சைட் சி பாருங்கள். லைஸ் இன்சைட் சி போல் இருந்தால் போதும். இப்போ இந்த -1 பார்த்தீங்கன்னா லைஸ் அவுட் சைட் சி. ஏன்னா இங்கே பாருங்களேன், இந்த சர்க்கிள் சென்டர் 0, ரேடியஸ் வந்து லெஸ் தென் ஆர். இங்கே ஆர் வேல்யூ லெஸ் தென் 1. ஸோ அப்போது இந்த -1ன்றது கண்டிப்பாக என்ன ஆகிடும், கர்வ் விட்டு வெளியே வந்துடும். ஏன்னா ரேடியஸ் லெஸ் தென் 1 தான் மேக்ஸிமமே கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் மேக்ஸிமமே நீங்கள் எடுத்திங்கன்னா கூட -1 டோட்டலாக அவுட் சைட் போயிடுச்சு. இந்த சர்க்கிள் ஆன் த சர்க்கிள் அமையாது, கண்டிப்பாக ஆன் த சர்க்கிள் இல்லை, வெளியே போயிடுச்சு. அப்போது z ஈக்குவல் டு 0 லைஸ் இன்சைட் சி. அதில் டவுட்டே இல்லை. இன்சைட் சியாக இருந்தால் தான் இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இசட்கேவும் லைஸ் இன்சைட் சி. அப்போ தான் நம்ம வந்து ரெசிடியூ இந்த இன்டர்வல் வேல்யூ சொல்ல முடியும் இதுன்னு. ஓகே, இதுக்கு பக்கா ப்ரூஃப் இருக்குது. சரிங்க, இது லைஸ் இன்சைட் சி சொல்லிட்டீங்க. z ஈக்குவல் டு -1 லைஸ் அவுட் சைட் சி. இந்த இன்சைட் சி இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் ரெசிடியூ கண்டுபிடிச்சி நம்ம 2π மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். அவுட் சைட் சி பற்றி நம்ம வரி பண்ணிக்க வேண்டாம். ஓகே, சரிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரெசிடியூ ஆஃப் இது வந்து z ஈக்குவல் டு 0ன்றது போல் இஸ் ஏ சிம்பிள் போல். இல்லையா, சிம்பிள் போல். இதுக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமே, ரெசிடியூ ஆஃப் f of z, இதே ஃபங்க்ஷன் தானே, ரெசிடியூ ஆஃப் f of z at z ஈக்குவல் டு 0. இதுக்கு வந்து நம்ம ரெசிடியூ கண்டுபிடிச்சிட்டோம். என்ன, 5. இப்போ தானே கண்டுபிடிச்சோம், ரைட்? இதோ கண்டுபிடிச்சிட்டோமா, அதே ஃபங்க்ஷன்றதுனால டக்குன்னு போட்டேன். சிம்பிள் போல் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, இப்போ ரெசிடியூ கண்டுபிடிச்சிட்டிங்க. என்ன சொல்ல வரீங்க, நீங்கள் என்ன கேட்டீங்க, இன்டகரல் ஓவர் சி f of z க்ளோஸ் டு கான்டூர் சி f of z dz, இதோட வேல்யூ தானே கேட்குறீங்க. இது வேறு ஒன்றும் இல்லை, 2πi இன்ட்டு இந்த ரெசிடியூ ஆஃப் f of z at 0. இப்போ ரெசிடியூ ஆஃப் f of z at 0ன்றது என்னது, 5ங்க. அப்போ 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10πi. இப்போ 10πi தான் இந்த இன்டெக்ரல் வேல்யூ. எந்த இன்டெக்ரல் வேல்யூ, இந்த இன்டெக்ரல் இந்த க்ளோஸ்டு கான்டூருக்குள்ளே தான் நடக்குது, அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ இன்டெக்ரல் வேல்யூ ஆஃப் f of z இந்த க்ளோஸ்டு கான்டூரில் என்னென்னா 10πi. இங்கே 10πi எங்கே இருக்கு பாருங்கள், எந்த ஆப்ஷன், ஆப்ஷன் பி. இப்போது நான் என்ன கேட்குறேன், ஒரு 100 போல்ஸ் இருந்து அந்த 100 போல்ஸும் சிம்பிள் போல்ஸாக இருந்து அது ஒவ்வொன்றுக்கும் ரெசிடியூ கண்டுபிடிச்சி அந்த 100 போல்ஸோடைய ரெசிடியூவும் சம் பண்ணி, இந்த கேன்றது ஃபைனைட் நம்பர் ஆஃப் போல்ஸ், ரைட்? அப்போது அது எல்லாத்தையும் சம் பண்ணி அதை 2πi மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் இருக்கு இல்லையா, இருக்கலாம். ஏன் இருக்கக்கூடாது, இருக்கலாமே. அப்போது அத்தனை போல்ஸும் லைஸ் இன்சைட் சியாக இருக்கணும், அவுட் சைட் சியை நம்ம கண்டுக்க வேண்டாம். லைஸ் இன்சைட் சிக்கு தான் இந்த ரிசல்ட்டு. அப்போது நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஃபங்க்ஷன் இருந்து அந்த ஃபங்க்ஷனோட இன்டெக்ரல் வேல்யூ கேட்குறாங்க, எதில், அந்த ஒரு கிவன் க்ளோஸ்ட் கான்டூரில். இப்போது இந்த ஃபங்க்ஷனுக்கு போல்ஸ் இருந்து அந்த போல் இன்சைட் சியாக லையாக இருந்து இந்த இன்டெகிரேஷன் இந்த ஓவர் சிக்கு கேட்டாங்கன்னா டக்குன்னு சொல்லிடலாம்ல, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி 10πiன்னு. அப்போ பாருங்கள், இந்த f of z இன்டெகிரேட் பண்ணால் என்ன ஆன்சர்னு நான் சொல்லிட்டேன். இந்த f of z இன்டெகிரேட் பண்ணி ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டேன். எதில், ஓவர் த கர்வ் சிக்கு, இந்த க்ளோஸ்ட் கான்டூருக்கு. இந்த க்ளோஸ்ட் கான்டூர்ன்றது என்னது, இதோ இதான் அது, இந்த சர்க்கிள். ரேடியஸ் லெஸ் தென் ரேடியஸ் வந்து r இருக்குது.
ஆறுன்றது 1 விட கம்மி எதை வேணாலும் நீங்கள் எடுத்துங்க. 0 விட பெருசு, 1 விட கம்மி எது வேணாலும் எடுங்க. நான் எவ்வளோ மேக்ஸிமம் சூஸ் பண்ணாலுமே கண்டிப்பாக இந்த -1ன்றது வெளியே போயிடுச்சு. ஏன்னா இந்த பவுண்டரி பாயிண்டில் கூட வராது அது. ஏன்னா லெஸ் தென் 1 தானே ரேடியஸ். இந்த பக்கம் வரும்போது -1 அது கண்டிப்பாக தொடாது, வெளியே போயிடும். இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கூட இல்லை, லெஸ் தென், ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 1. ஸோ ரேடியஸ் நம்ம வந்து லெஸ் தென் 1 தான் எடுத்தாகணும் என்ன தான் பண்ணாலும். அப்போது -1ன்றது வெளியே போயிடும், இங்கே இதை விட்டு வெளியே வந்துடும். ஆன் த பவுண்டரியாக இருக்கும் அது. இங்கே ஈக்குவல்ட்டு இருந்தால் ஆன் த பவுண்டரி ஆகிட்டு இருக்கும். இங்கே ஈக்குவல்ட்டு இல்லாதனால ஆன் த பவுண்டரி இல்லை. ஓகே, இந்த நெய்பர்ஹுட் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அதாவது டாட்டில் போட்டிருக்கேன், இது டார்க் கிடையாது. இங்கே ஒரு வேளை ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நான் டார்க்காக போட்டிருக்கலாம். ஓகே, -1 வந்து லைஸ் அவுட் சைட் சின்னு அதனால தான் எழுதினேன். Z = -1 லைஸ் அவுட் சைட் சி, Z = 0 லைஸ் இன்சைட் சி. இதை பாருங்கள், இங்கே இருக்கும். ஸோ லைஸ் இன்சைட் சிக்கு தான் இப்போ இந்த Z கேஸ்லாம் லைஸ் இன்சைட் சியாக இருக்கணும். f of z அனலிட்டிக்காக இருக்கணும். எங்கே அந்த க்ளோஸ்டு கான்டூர் சியில், எக்ஸப்ட் திஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட்ஸ் தவிர்த்து மற்ற எல்லா பாயிண்ட்லேயும் அது அனலிட்டிக்காக இருக்கணும். இப்படிலாம் இருந்தால் இந்த காட்சி ரெசிடியூ தியரமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் இது இருக்குது, இது அனலிட்டிக் தான் இந்த சியில். ஓகே, அனலிட்டிக்காக இருக்குது இந்த பாயிண்ட்ஸை தவிர்த்து. எந்த பாயிண்ட்ஸு? Z = 0 -1 இந்த 2 பாயிண்ட்ஸை தவிர்த்து மற்ற எல்லா பாயிண்ட்லையும் இது அனலிட்டிக்காக தான் இருக்குது. ஆனால் இந்த 2 பாயிண்ட்டு அனலிட்டிக் இல்லாத பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் அதோடைய போல்ஸு. அந்த போல்ஸை லைஸ் இன்சைட் சியா அவுட் சைட் சியான்னு பார்க்குறேன். லைஸ் இன்சைட் சியா இருந்தால் இன்டெக்ரல் வேல்யூவே சொல்லிடுறேன்றேன். இதுதான் இன்டெக்ரல் வேல்யூ. டக்குன்னு முடிச்சிடறேன். ரெசிடியூ அந்த லைஸ் இன்சைட் சி ஆகிற பாயிண்ட் என்னன்னு பார்த்து அந்த பாயிண்ட்டுக்கு ரெசிடியூ கண்டுபிடிச்சி கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். இங்கே ஒரே ஒரு பாயிண்ட் தான் லைஸ் இன்சைட் சி ஆச்சு. அதனால் டக்குன்னு வேலை முடிஞ்சிடுச்சு. 2π வந்து ஒரு வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணி 10π ஆன்சர் சொல்லிட்டேன். ஓகே, நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இன்னும் டஃப்பான ப்ராப்ளம்ஸ் எடுப்பேன், உங்களுக்கு நல்லா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன், பார்த்துட்டே வாங்க. இப்போ எல்லாமே சிம்பிள் போலுக்கு தானே பார்த்தீங்க. இப்போ அதே போல் இருக்குது, போல் ஆஃப் ஆர்டர் m. இங்கே பவர் வந்து இப்போ இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணால் எப்படி பண்ணியிருக்கலாம்? z² + 4z + 5 டிவைடட் பை இதை காமனாக z வெளியே எடுத்துட்டா z + z × z + 1 இப்படி எழுதிக்கலாம். இதோட ஆர்டர் 1, இதோட ஆர்டர் 1. இப்போ இங்கே 3, இங்கே 2 இந்த மாதிரிலாம் வந்தால் போல் ஆஃப் ஆர்டர் m > 1. போல் ஆஃப் ஆர்டர் > 1. அப்போது 1 > 1 போது என்ன வேணாலும் வரலாம். அப்படி வந்துட்டா அதுக்கு ரெசிடியூ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? அதுக்கு வேறு ஃபார்முலா இருக்குது, ரைட்? ரெசிடியூ ஆஃப் f of z at a, pole of order m இது 1/m-1 factorial limit z goes to a d power m-1 divided by dz power m-1 of z minus a whole power m into f of z. இதுதான் ரெசிடியூ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ரெசிடியூ ஆஃப் f of z at a, போல் ஆஃப் ஆர்டர் m. ஆர்டர் வந்து m இருக்கிறதுக்கு m-ஓட வேல்யூ தான் அந்த போல் ஆஃப் ஆர்டர். அது சப்ஸ்டியூட் பண்ணி அப்படி சிம்பிளிஃபை பண்ணணும். அதை பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் அது. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். போல் ஆஃப் ஆர்டர் m இருந்தால் ரெசிடியூ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஸோ எல்லாத்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட ஸ்டடி மெட்டீரியல் பெரிய சப்போர்ட்டாக இருக்கும், நிச்சயம் சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னாலும் சரி, டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் சரி, UGTRBக்கு சரி. இப்போ இது காலேஜ் டிஆர்பி வருமா? இப்போ சொன்னதெல்லாம் கண்டிப்பாக வரும். காலேஜ் டிஆர்பி சிலபஸ் தானே இது. ஸோ எது வேணும்னாலும் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். காலேஜ் டிஆர்பிக்கு ஒரு 2500 ப்ராப்ளம் டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட் தரோம். MCQs அது டீட்டெயில்டாக இருக்கும். அதை வாங்கி படிங்க. வேணுன்றவங்க இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணலாம். 7358591547. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டே வாங்க. வீடியோ எப்படி இருக்குன்ட்டு தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.